இப்போ தேர்ட் ஸ்கூல் என்னன்னு பார்த்தோம்னா வைஷிஷிகா ஸ்கூல். இந்த வைஷிஷிகா ஸ்கூலும் நியாயா ஸ்கூலும் இன்டர் கனெக்டட் ஃபிலாசபி. இப்போ வந்து சமக்கியா ஸ்கூலில் என்ன பார்த்தோம்னா ரெண்டு மெட்டீரியல் பற்றியும் பார்த்தோம், மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றியும் பார்த்தோம், அப்புறம் கான்ஷியஸ் சோலை பற்றியும் பார்த்தோம். ஆனால் இந்த வைஷிஷிகா ஸ்கூல்லையும் நியாயா ஸ்கூல்லையும் டோட்டல் ஃபோக்கஸ் வந்து மெட்டீரியல் பற்றி தான் இருக்கும். அதாவது இந்த வைஷிஷிகா ஸ்கூலோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா கன்னடா. இதில் வந்து அவர் கொடுத்துருக்க கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா அட்டாமிசம் அப்படிங்கிற கான்செப்ட். அதோட கான்செப்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வைஷிஷிகா ஸ்கூலில் வந்து படிப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்னு எடுத்துக்கோங்க. வாட்டரை பற்றின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், அதாவது அதோட குவாலிட்டி என்ன, அது எவ்வளோ வேர்ல்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் பியூராக இருக்கா இம்பியூராக இருக்கா, அதோட ஆக்ஷன் என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களோட மெட்டீரியலோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வைஷிஷிகா ஸ்கூலில் படிப்பாங்க. இது எப்படி எத்திக்ஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் படிப்பாங்கல்ல, அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனில் ஆக்ஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பொருள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அந்த ஆக்ஷனில் என்ன இந்த ஃபிலாசபியில் சொல்கிறாங்கன்னா எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலயமா நம்மளுக்கு தெரியக்கூடியது லா ஆஃப் கர்மா. அதாவது ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பண்ணால் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த அட்டாமிசம் மூலியமாக வந்து நம்மளுக்கு வந்து இன்டைரக்டாக வந்து தெரிய வருது. இதை தான் வந்து எத்திக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வேலை வந்து ரொம்ப வந்து நேர்மையாக ஒழுக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதோட ரிசல்ட்டும் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவ் அவுட்கம்மாக தான் இருக்கும். அதை தான் வந்து இது மூலியமாக இந்த வைஷிஷிகா ஸ்கூலில் வந்து மெட்டீரியலிசம் பற்றி படிக்கிறப்ப வந்து இதை தான் நம்ம எத்திக்ஸில் வந்து ஒரு கான்செப்டாக வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியாயா ஸ்கூல். இதை வந்து ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோமா கௌதம முனி அப்படிங்கிறவர் தான் வந்து இதோட ஃபவுண்டரு. இது எப்படி இன்டர் ரிலேட்டட், வைஷிஷிகா ஸ்கூலும் நியாயா ஸ்கூலும் எப்படி இன்டர் ரிலேட்டட்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வைஷிஷிகா ஸ்கூலில் என்ன பார்ப்போம், எல்லா மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களோட இன்ஃபர்மேஷன் படிப்போம் இல்லைங்களா. இப்போ அந்த அந்த பொருளில் ஏதாவது ஒரு பொருளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, அதை வந்து எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நியாயா ஸ்கூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ வாட்டர்னே நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இப்போ வாட்டரை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வைஷிஷிகா ஸ்கூலில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சப்போஸ் வந்து அந்த வாட்டருக்கே ஒரு பிரச்சனை, அதாவது வாட்டர் பொல்யூஷனுங்கிற ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நியாயா ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த வைஷிஷிகா ஸ்கூலில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து அதோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி லாஜிக்காக திங்க் பண்ணுவாங்க. எதனால் இப்போ டோட்டலாக வந்து இவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது, அதாவது இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இந்த வேர்ல்டில் இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை இப்படி வாட்டர் கண்டாமினேஷன் நடந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கும், எப்படியெல்லாம் வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம், இப்போ ஆல்ரெடி ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் பொல்யூஷன் நடந்ததுக்கு வேறு ஏதாவது எங்கேயாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா, என்னென்ன பண்ணலாம், எப்படி யோசிக்கணும், அந்த மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு தான் வந்து நியாயா ஸ்கூல். ஸோ நியாயா ஸ்கூலில் வந்து லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணி எப்படி ஒரு பிரச்சனையை முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நியாயா ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து அப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, ஃப்ரீடம் தான் கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாமே எடுத்துக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுதுகிறோம். நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம், கிளியர் பண்ணல அப்படின்ட்டு நம்ம வந்து சோகமாக இருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனை, அதாவது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அது ஏன் வந்து ஃபெயில் ஆனோம், ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு லாஜிக்காக திங்க் பண்ணோம்னா நிறையா ரீசன்ஸ் கிடைக்கும். ஒழுங்காக ரிவைஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம், நிறையா டெஸ்ட் எழுதி பார்த்துருக்க மாட்டோம், இல்லை சிலபஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ரீசன்ஸ், அதாவது லாஜிக்கலாக திங்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும் எந்த ரூட்டில் போகணுன்னு. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ட்ரூ ஃப்ரீடம் ஆர் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இதுதான் நியாயா ஸ்கூலில் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நியாயா ஸ்கூலில் சொல்கிறாங்க. எத்திக்ஸ்லேயுமே அதை அப்ளை பண்ணும். எந்த ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க,
இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணி கரெக்டான ஒரு ஃபேர் டெசிஷன் எடுக்கணும்னா லாஜிக்கல் திங்கிங் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து